ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்னில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வந்திருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். கிராண்ட்பா மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இல்லை இப்போ பாத்ரூமில் ஏதாவது கிராண்ட்பா வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கார் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. கார் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணலாம். கிராண்ட்பா இல்லை. கிராண்ட்பாவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக வராங்களாங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா கிராண்ட்பா கையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் இருக்குது. லாங் ரேஞ்சில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அட்டாக் பண்ண முடியும். நம்மக்கிட்ட வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போது வெப்பன் வந்துடும். அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா கிராண்ட்பா கையில் ஷார்ட் கன் இருக்கிறனால நம்மளால் கிராண்ட்பாவை பார்த்தா ஓடி கூட பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. ஷார்ட் கன்னில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. பாக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மறைச்சி வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் இருக்குது. இதை வச்சு கேணிக்குள்ளே இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா நம்மளால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். இந்த இடத்துல டெடி இருக்குது, அது எதுக்கும் பயனில்லை. கிராண்ட்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை. பழையபடி இந்த பாக்ஸு குறுக்க வந்து நிற்கிது. பழையபடி கீழே தெளியாச்சு. நம்ம வீடியோவை யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வெப்பன் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒளிவோம். அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ சவுண்டை போட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்றலாம். கிராண்ட்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ காது கேட்காது. நம்ம என்ன தான் சத்தம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா கிராணி மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வர மாட்டாப்புல. சவுண்டு கேட்குற இடத்துல கிராண்ட்பாவால் வர முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா குறுக்க வந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தாயிரும். அதனால் கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம சத்தம் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் வர மாதிரி தெரியல. இங்கேயே ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேறு பொருளை பார்த்தீங்கன்னா தொலைவி கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓ மை காட், கிராண்ட்பா இருந்திருந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை அடிச்சிட்டாப்புல. நம்ம அவ்வளோ நேரம் சவுண்டை க்ரியேட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வரல. கிராண்ட்பா வரலன்னு நம்ம வெளியில் வந்தோம். பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக நம்மளே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா அடிச்சிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இருக்குது. அது எதுக்குமே, அதாவது எதுக்குமேங்கிறதோட நம்ம ஷவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. கிராண்ட்பா இல்லை, கீழே போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓ மை காட், கிராண்ட்பா கையில் ஷார்ட் கன் இருக்குது. எப்படியாவது தப்பிச்சாகணும். தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பொசிஷனில் இல்லாதனால தப்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு கிடச்சிருக்குது. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல கிராண்ட்பா இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா சுற்றிக்கிட்டு தான் வருவாப்புலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிஞ்சாகணும். இல்லைன்னா கிராண்ட்பா கிட்ட மாட்டினா அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிற அவசரத்தில் பார்த்தீங்கன்னா லாக்கை ஓப்பன் பண்ணாமே வரேன். கிராண்ட்பா இல்லை, புக்கை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. கிராணிக்கிட்டேருந்து ஸ்பைடர் கீ கிடைக்க லேட் ஆகும். ஓ மை காட், கிராண்ட்பா கம்மிங். வா 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 வா. டார்ச் பண்ணி தான் நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். கிராண்ட்பா அந்த டைரெக்ஷனில் வரனால நம்ம இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த வழியாக வந்தால் நம்ம கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிமோட் கிடச்சிருக்குது. ஈஸியாக கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா 2 முறை பார்த்தீங்கன்னா ஏமாற்றியாச்சு. இந்த வீடியோவுக்கு இதுக்காக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ரிமோட்டை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணி ஆகணும். தப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டேன்.
கரெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. பெப்பர் ஸ்ப்ரேலாம் வச்சு கிராண்ட்பாவை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கிட்ட போனேன்னா அவ்வளோதான், ஷார்ட் கன்னை வச்சு டே 3க்கு அனுப்பிடுவாப்புல. கிராண்ட்பா வர மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கிராஷ் பவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்டை லோட் பண்ணிடலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக கிராண்ட்பாவை அடிச்சிட்டேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் அடிச்சிட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா கிராண்ட்பா படிக்கட்டுலையே பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு வந்து விழுந்துட்டாப்புல. என்ன ஆச்சு கிராண்ட்பா, வயசாயிருச்சா? கவலைப்படாதீங்க, நான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறேன். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட டபுள் பேரல் கன் இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளியாச்சு. எங்கே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா ஸ்க்ரூ டிரைவரை வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். வயசான காலத்தில் அவ்வளோ மேலே எப்படி கொண்டு போய் வச்சாருன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரா இருக்குது. ஆனால் ஏதாவது பொருள் கிடைக்கும்னு பார்த்தா ஒன்று கூட கிடைக்கல. இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. கிச்சனில் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா இருந்தது. சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னது ரெஸ்ட்டு பேடுலாக்கு கீயை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. அந்த காக்கா அவ்வளோதான், திரும்பிலாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா எதுவும் வழியில் வந்தால் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவையும் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சாகணும். ஆல்ரெடி நம்ம சுட்டனால 2 நிமிஷம் ஆகும் வரத்துக்கு. கன்னை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வாட்டர் மெலனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிச்சனில் பார்த்தோம், அதை போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கிராண்ட்பா வந்துட்டால் நமக்கு பெரிய ரிஸ்க் ஆயிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டே 2 பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. டே 3, டே 4, டே 5 லாஸ்ட் நாள் வந்ததுன்னா அப்புறம் எண்டிங் தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வாட்டர் மெலான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஆகணும். வாட்டர் மெலானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு பேடலாகி கிடச்சிருக்குது. அது டோர் எஸ்கேப்புக்கு தான் ஆகும். ஓ மை காடு டே 3 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நாள் போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பேடுலாக்கு கீயும் புக்கையும் தான் கண்டுபிடிச்சிருக்குறோம். இன்னும் நிறையா பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம வீடு முழுக்க தொலைவணும். டே 3 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தாக்கு பிடிச்சி விளையாடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். முன்ன மாதிரி கீழேருந்து கிராண்ட்பா வந்துடக்கூடாது. கிராண்ட்பா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. சேஃபு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த சேஃபு கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபை ஓப்பன் பண்ணி ஆகணும். கிராண்ட்பா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் கட்டர் கிடச்சிருச்சு. செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா நான் கீழே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை. சீக்கிரமாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. இந்த ஸ்பைடர் கீ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். சுற்றி முற்றி பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிராண்ட்பா எங்கேருந்து வேணாலும் பார்த்தீங்கன்னா வரலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. கிராண்ட்பா கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவார். இன்னும் 2 நிமிஷம் ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. கிராண்ட்பா கையில் இருக்கிற ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. ஏன்னா ஷார்ட் கன் இருந்தால் வெரி டேஞ்சரஸ் கிராண்ட்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் பவையும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வரும்போது நம்மளால் எடுக்க முடியும். இப்போ செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு.
நம்ம பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இறங்கியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு பேல்லாக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து கீழே ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் செயின் கட்டரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இறங்குறேன். ஏன்னா நமக்கு இன்னும் வுட்டுலாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். இது எந்த மாதிரி இடம்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது. தண்ணியா இல்லை ட்ரைனேஜா இல்லை வேறு ஏதாவதானுங்கிறதும் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம ஷவர் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியிலேயே எல்லா பொருளும் இருக்குது, பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. வெட்டியாக நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயினை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். செயினை கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை ட்ராப் பண்ணிடலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் ஆகணும். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா இருக்கக்கூடாது. ஆல்ரெடி கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம கவனிச்சுட்டு தான் வந்தோம். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா நேரம் மயக்கம் தெளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பலகையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமரை வச்சு உடச்சி எடுத்தாகணும். எடுத்தாச்சு. இந்த பலகை தேவையில்ல, ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உருட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த உருட்டுக்கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். நமக்கு எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா இருந்திருந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. டே 4 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 போகிறது நட்சத்திரம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஒரு நாளை பார்த்தீங்கன்னா நம்ம இழந்துடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். நம்ம எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக நான் ரெஸ்ட்டு பேல்லாக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டை தான். பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்கி ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கியாச்சு. இப்போ இந்த உருட்டுக்கட்டையை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். அதான் அந்த உருட்டுக்கட்டை கீழேயே போக மாட்டேங்குது. கீழே போயிரு, சொன்னால் கேளு, கீழே போயிரு, போக மாட்டேங்குது. நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்ட்டு பேல்லாக்கியை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடலாம். ரெஸ்ட்டு பேல்லாக்கி பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. இந்த உருட்டுக்கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். சீக்கிரமாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணலாம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். நான் இன்னும் நிறைய கிராணி வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்லையும் சரி, உங்களுக்கு மற்ற ஃப்யூச்சர்லேயும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையை போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்டு பேல்லாக்கியை தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாகணும். பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்டு பேல்லாக்கியை போட்டு பார்த்தீங்கன்னா பூட்டை திறந்துட்டா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்டு பேல்லாக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு பேல்லாக்கியை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். திறந்திடு சிசி. பார்த்தீங்கன்னா அலிபாபா குகையை திறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திறந்துருச்சு. எம்மாம்பெரிய கதவு பார்த்தீங்கன்னா தெரியும். திக்னஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.